தொடர்ந்து நம்முடைய சத்தியத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்களுக்கு நன்றாக பழக்கமான பரிச்சயமான வசனமாக இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதத்தின் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஆமென். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வாசித்த வேத வசனம் எங்களுக்குள் கிரியை செய்யும்படியாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக, அப்போ எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நகருவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். அப்பா, உம்முடைய ஜனங்களுக்கு அடியேனை பயன்படுத்துங்க. உம்முடைய வார்த்தை எங்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டும். சிலுவைக்குள் மறைத்து கொள்ளுங்க. ஒப்பு கொடுக்குறேன், தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். மீண்டும் எல்லோரும் சபையாராக சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை. ஆமென், ஸ்தோத்திரம். வேத வசனம் அழகா நமக்கு சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். ஆனா கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப அங்க நின்றுன்னு ஒரு வார்த்தை என்ன பண்ண முடியும்? நம்ம பார்க்க முடியும். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் என்ன பண்ணுமா? வருமா? துன்பம் வரலன்னா அவங்க நீதிமான்கள் இல்ல. அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்னா, எவர்கள் அதிகமா ஜெபிக்கிறாங்களோ, எவங்க அதிகமா பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, யாரு அதிகமா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அவங்க வாழ்க்கையில பிரச்சனை என்ன பண்ணாது? ஓயாது. அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர பிரச்சனையும் கூட வந்து என்ன பண்ணும்? நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அதுவே ஜெபிக்காத ஒரு சில கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது. இப்படியா ஒரு ஊழியக்காரன் தானே ஒரு ஜோக்கார் வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பிசாசு வந்து என்ன பண்ணிருந்தானா, சர்ச்சு வாசல்ல நின்று இருந்தானா. ஒரு ஆலயத்தின் வாசல்ல பிசாசு என்ன பண்ணிருந்தானா, நின்று பார்த்துக்கிட்டே இருந்தானா. பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஜெபிக்கக்கூடியதான, தேவனுக்கு உண்மையும் உத்தமமாய் வாழக்கூடியதான நீதிமான்கள் சபைக்குள்ள போகும்போது அவங்கள தடுத்தானா. ஏன் தடுத்தானா? ஏற்கனவே இவன் நீதிமானா இருக்கிறான், இவன் இன்னும் தன்னை பலப்படுத்தி கொண்டானாக்க, இன்னும் இவன் பரிசுத்தமாயிட்டானாக்க, இவன் நம்மளுடைய கட்சியில் என்ன பண்ண மாட்டான்? சேர மாட்டான். அதனால அவனுடைய பிரயாணத்தை அவன் என்ன பண்ணானா? தடுத்தானா. ரெண்டாவது பலவீனத்தை கொடுத்தானா. பிரயாணத்தை தடுத்து நம்மால் நடந்து வந்துட்டாரு போல, வண்டி பஞ்சர் ஆயிருக்கும் போல, இல்லை வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் இருந்திருக்கும் போல. ஆனால் நம்மால் உருட்டிட்டே தள்ளிட்டே அப்படியே வந்துட்டார். என்னடா இவன் வந்துட்டானேன்ட்டு அடுத்த டைம் என்ன வேற பலவீனத்தை கொடுத்தாரான். என்னடா பலவீனத்தை கொடுத்தாலே வேணிச்சு வரணும், அடுத்து பிரச்சனையை இப்படி என்ன பண்ணுறான்னா, அவன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து அந்த பரிசுத்தவான பின்வாங்க வைக்க பிசாசு என்ன பண்ணுறான்? அநேக துன்பத்தை ஒன்றன் பின் பின் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கூட்டத்தை கொத்தா சபையில் கொண்டு போய் கொடுத்தான். ஒரு கூட்டத்தை கொத்தா கொண்டு போய் சபையில் கொடுத்தான். என்னன்னு பார்த்தா, அந்த கொத்தா போன எல்லாருமே இவன் ஆளுங்க. யார் ஆளுங்க? பிசாசுடைய ஆளுங்க. இவங்க ஜெபிக்க மாட்டாங்க, இவங்க பரிசுத்தமாக வாழ விரும்ப மாட்டாங்க. பேருக்கு ஆலயத்துக்கு வரவங்களெல்லாம் கொத்தா அனுப்பி வச்சானா, இவன் ஜெபிக்க போகிறது கிடையாது, இவன் மனம் திரும்ப போகிறது கிடையாது. இவன் உள்ள ஒரு வேஷம் இங்கே ஒரு வேஷம் போல நம்ம கூடத்தை சேர்ந்து நம்ம கட்சிக்காரன், அதாவது இந்த எதிர்கட்சிக்குள்ள உள்கட்சி ஆட்களை கொண்டு போய் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஆலயத்துக்குள்ள பிசாசை சார்ந்த, அதாவது சார்ந்தன்னு சொல்ல முடியாது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க அப்புறம் யார் கூட சேர்ந்தவங்க தான்? அவன் கூட சேர்ந்தவங்க தான். அப்ப யாருக்கு துன்பத்தை கர்த்தர் கொடுக்குறாராம்? நீதிமானுக்கு. பிசாசு யாருக்கு தான் துன்பத்தை கொடுப்பான்? அவன் கட்சிக்காரனுக்கு அவன் என்ன பண்ண மாட்டான்? துரோகம் பண்ணவே மாட்டான். எதிர்கட்சிக்காரனுக்கு தான் அவன் என்ன பண்ணுவான்? துரோகம் பண்ணுவான். அப்ப நமக்கு துரோகம் அதிகமாக நம்ம எதிர்கட்சியில் இருக்கோன்னு அர்த்தம். தேவனால் வரக்கூடிய துன்பம் நமக்கு நன்மைக்கு நேரம் நம்ம நடத்தும்.
பிசாசினால் வரக்கூடிய நண்பன் நம்மளை தீமைக்கு நேரம் என்ன பண்ணும், நடத்தும். அப்ப இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது நின்று. அப்ப நீதிமானுக்கு அநேக துன்பம் வரும். ஆனா கர்த்தர் அவன் பட்சத்தில் நின்று அவன் என்ன பண்ணுவார், விடுவிப்பார். அதான் வேத அழகா சொல்லும், வலக்கரத்தை பிடித்து நான் சொல்றேன் பயப்படாது. கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தானே இருக்கு. நம்முடைய வலக்கரத்தை பிடிச்சு அவர் நமக்கு சொல்ற வார்த்தை என்ன, பயப்படாத, நான் உன் பட்சத்துல என்ன பண்றேன், நிக்கிறேன். யாரும் உனக்கு எதுவும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப நம்ம நீதிமான்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானத்துக்கு நேரம் நம்ம போக போறோம். துன்பங்கள், அதாவது அநேக துன்பங்கள். இன்றைய பிரசங்கத்திற்கான தலைப்பு என்னன்னா அநேக துன்பங்கள். நம்முடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள் என்ன பண்ணிருக்கலாம், இருக்கலாம். இன்றைக்கு துன்பத்தின் நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், நடக்கலாம். நம்முடைய வாழ்க்கை அழுகைக்கு நேரம் என்ன பண்ணலாம், இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம சரியா நிம்மதி இல்லாம, தூக்கம் இல்லாம, இப்படி அநேக குழப்பத்தை குறித்து நம்ம என்ன பண்ணலாம், இருக்கலாம். இப்படி அநேக துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா வார்த்தை சொல்லுது, அதன் மத்தியில் கர்த்தர் என்ன பண்றாரா, நிற்கிறார். இங்க நிற்கிறாருங்கிறப்ப யாருக்கு நிற்கிறான்ற கேள்வி நம்ம சேர்த்து என்ன பண்ணணும், வாசிக்கணும். எல்லாரும் கூடயும் கர்த்தர் நிற்பாரா, இல்ல. யாரு கூட கர்த்தர் நிற்பார், நீதிமான்களுக்கு வரும் துன்பத்தில் கர்த்தர் பட்சமாய் நின்று அவனை விடுவிப்பார். அப்ப இன்றைய மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன, இந்த மாசம், இந்த ஜூலை மாசத்துடைய வார்த்தை என்ன, நீதிமான் தனக்கு திருப்தி உண்டாகத்தக்க புசிக்கிறான். அதான் வார்த்தை, திருப்தி உண்டாக புசிக்கிறான். அப்ப நீதிமானா இருப்போம்னு சொன்னா அந்த நீதிமானுக்கு கர்த்தர் திருப்தியாக அவன் சாப்பிடத்தக்கதாக அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இது இந்த மாசத்துடைய வார்த்தை. அப்ப இந்த நம்ம நீதிமான்களாய் காணப்படும் பொழுது நமக்கு வரக்கூடியதான எல்லா துன்பத்திலையும் கர்த்தர் நம் பட்சத்தில் நின்று நம்மளை என்ன பண்ணுவார், விடுவிப்பார். உதாரணம், நம்முடைய வேதத்தில் அநேக நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாரும் பரிச்சயமானவங்க தான் எல்லாருமே. ஏன்னா அதை மறுபடியும் சொல்லி நானும் தேய்க்க விரும்பலை. நமக்கு நன்றாக தெரிந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. தானியேல் இருக்கிறாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க, யோபு இருக்கிறாரு, யோசேப்பு இருக்கிறாரு, ஆபிரகாம் இருக்கிறாரு. இப்படி எத்தனையோ தேவ மனுஷங்க என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தங்களை நீதிமான்களை மாற்றின பின்பு கர்த்தர் அவங்க பட்சத்தில் நின்று அவங்களுக்கு என்ன பண்ணாரு, விடுதலையை கொடுத்தார். ஆபிரகாம் ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்தில் இருக்க வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணல, உதவி செய்யல. ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்தில் ஆபிரகாம் இருக்கும் வரை ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன பண்ணல, உதவி செய்யலை. என்றைக்கு ஆபிரகாம் அழைப்புக்கு இணங்கி தன்னை நீதிமானாக மாற்றினாரோ அதற்கு பின்பாக ஆபிரகாமின் பட்சத்தில் கர்த்தர் நின்று ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார், விடுதலையை கொடுத்தார். அதே போலதான் யாக்கோபுடைய வாழ்க்கையும். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தன் மாமனார் வீட்டையும் தன் மனைவியினுடைய காலையும் சுற்றி வர வரைக்கும் யாக்கோபுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்படலை, ஆசீர்வதிக்கப்படலை. என்றைக்கு யாக்கோபு கர்த்தருடைய பாதத்துல விழுந்து கிடக்க தன்னை நீதிமானாக மாற ஒப்பு கொடுத்தாரோ அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவன் பட்சத்திலிருந்து எத்தனா இருந்த அவனை, யாக்கோபா இருந்தவனை இஸ்ரவேலா கர்த்தர் என்ன பண்ணார், மாற்றினார். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் கர்த்தருக்காக நின்ற இடத்துல இருந்து தான் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்கன்றதுக்காண்டி எல்லாரும் கூடயும் கர்த்தர் இருப்பாரான்னு கேட்டா கிருபை வேணா இருக்கும், வழக்கரம் இருக்குமான்னு தெரியாது. கிருபை எல்லாருக்கும் உண்டு, அதனாலதான் நம்ம ஜீவனோட இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வழக்கரம் என்னை தாங்குகிறது, அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் என் பட்சத்தில் நிற்கிறார் அப்படின்னா அது யாருக்கா, நீதிமான்களாய் இருப்பவர்களுக்கு. அப்ப அநேக துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் நீதிமான்களாகவே நிலைத்திருப்போம்னு சொன்னான். யோபுடைய வாழ்க்கையில துன்பம் வந்துச்சு, யோபு தன் நீதிமான்ன்ற வாழ்க்கையை இழந்து போனாரா, இல்லையே. யோசேப்புடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனை வந்துச்சு, யோசேப் அந்த நீதிமான்கிற பட்டத்தை இழந்து போனாரா, இல்லையே. தானியேலுக்கு வந்துச்சு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்துச்சு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்துச்சு, தாவீதுக்கு வந்துச்சு. எல்லோருக்கும் அந்த துன்பம் என்கிற அந்த அநேக துன்பங்கள் நெருக்க தான் செஞ்சிச்சு. அந்த நெருக்கப்பட்ட நேரத்துல அந்த நீதிமான்கிற ஸ்தானத்தை யாரும் என்ன பண்ணல, இழக்கல. அந்த ஸ்தானத்தை இழக்காததுனால தான் அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் பட்சத்தில் நின்று என்ன பண்ணாரு, விடுதலையை கொடுத்தார். அப்ப நம்முடைய பட்சத்தில் நின்று நமக்கு உண்டாகிற அநேக துன்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும் அப்படின்னா
அநேக துன்பத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கணும்னு சொன்னா நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்ம கர்த்தருடைய பார்வையில நீதிமான்களாக இருக்கணும். நீதிமான் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நீதிமான் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? அதற்கு ஒரு உதாரணமா உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் வாசிக்க சொல்றேன். இந்த 34வது சங்கீதத்தின் தலைப்பை வாசிங்களேன். தலைப்பை வாசிச்சுட்டு தாவீது தாவீது அபிமெலேக்கு முன்பாக அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறினபோது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். அப்படியே 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனத்தை நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனம். 21 10 முதல் 13. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடி வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளில் கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தங்கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாய் இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான். ஸ்தோத்திரம். இங்க தலைப்புக்கும் அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது தாவீது அபிமெலேக்கு ராஜாவாகி ஆகீஸ்க்கு முன்பாக வேஷம் மாறின போது அதற்கு அப்புறம் அவன் துரத்தி விட்டதுக்கு அப்புறம் பாடப்பட்ட சங்கீதம் தான் 34வது சங்கீதம். இந்த சம்பவம் எங்க இருக்குன்னா இந்த 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் முழுவதுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், குறிச்சு வச்சுக்கலாம். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடும்போது அவர் தஞ்சம் புகுவதற்கு இடம் இல்லாதபடியினால எங்க போய் நின்னாரு? கவனிக்கிறீங்களா? காத்தின் தேசத்துக்கு என்ன பண்ணாரு? போயிட்டார். ஆனா அங்க அவர் எப்படி போனாராம்? தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு. அப்ப நீதிமான்கள் முதலாவது எப்படி இருக்கணுமா? தங்கள் நிலையில் மாறாதவங்களா என்ன பண்ணணுமா இருக்கணும். கர்த்தர் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பின் நிலையை என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மாற்றக்கூடாது. கர்த்தர் நம்மளை எப்படி அபிஷேகம் பண்ணாரு? இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சிறுவனா இருக்கும் பொழுதே தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அதே தாவீதை வைத்து தான் எவராலும் கொல்ல முடியாத 7 பள்ளத்தாக்குல கோலியாத்தை கர்த்தர் கொல்ல வச்சார். அப்ப அவன் கொடுத்த ஸ்தானம் என்ன? கர்த்தர் தாவீதுக்கு வைத்த ஸ்தானம் என்ன? தாவீதுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? அவனுக்கு முன்பாக எவன் வந்தாலும் கர்த்தர் அவன் பட்சத்தில் நின்று அவன் என்ன பண்ணுவார்? விடுவிப்பார். ஆனா தாவீது அந்த நிலையை விட்டு விலகிட்டான். தாவீது கர்த்தர் தனக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டு, கர்த்தர் தனக்கு கொடுத்த பொறுப்பை விட்டு, கர்த்தர் தனக்கு கொடுத்ததான அங்கீகாரத்தை விட்டு தாவீது என்ன பண்ணிட்டார்? விலகிட்டார். அப்ப நீதிமான் முதலாவது தனக்கு கொடுத்த ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கக்கூடாது எந்த நிலைமையிலையும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, தாவீதுக்கு பிரச்சனை வந்த பொழுது தாவீது என்ன பண்ணாரு? தன்னை வேறு மனுஷனை போல பாவித்து சித்தரித்து கொண்டு எங்க போய் நின்னாரு? ராஜாக்களுக்கு முன்பாக நின்னார். நாமும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம யாருக்கு முன்பாக போய் நிக்கிறோம்? மனுஷங்களுக்கு முன்பாக தான் போய் என்ன பண்றோம்? நிக்கிறோம். அது எப்படி நிக்கிறோம்? இந்த தாவீதை போலவே வேஷம் போட்டுக்கிட்டு போய் என்ன பண்றோம்? நிக்கிறோம். அப்ப வேஷம் போடுற இருதயம் இருக்குமானா அவங்க நீதிமான்களாக இருக்க முடியாது. தன் நிலையை மறந்தவர்களும் வேஷம் போடுகிறவர்களும் கர்த்தருடைய பார்வையில நீதிமானாக இருக்கவே முடியாது. அதனாலதான் சொன்னாரு, அப்படிப்பட்ட வேஷம் போடுகிற இருதயம் உடையவர்கள் ஆட்டுக்குட்டி ஆடுகள் இருக்கும் மந்தையில் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டிருக்கிற ஓநாய்களை போல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது நமக்கு சொல்லுகிறது.
அப்போ நம்மளை எப்படி இருக்கணும்? நம்ம நீதிமானாக இருக்கிறவங்க வேஷம் போடாதவங்களா இருக்கணும். நம்ம வேஷம் போடுறோமா? இன்னைக்கு உள்ள ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம், மனைவிக்கு முன்பாக ஒரு வேஷம், பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு வேஷம், பெற்றோருக்கு முன்பாக ஒரு வேஷம், மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு வேஷம், ஊழியக்காரனுக்கு முன்பாக ஒரு வேஷம், நண்பர்களை பார்த்த உடனே ஒரு வேஷம். மாறுகிறதா? நம்முடைய சிந்தை மாறுகிறதா? நம்முடைய இருதயம் மாறுகிறதா? இடத்துக்கு ஏற்பது போல நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை மாற்றுக்கிறோமா? அதுக்கு பேர் என்ன? வேஷம். ஆனால் தானியேல் என்ன பண்ணலை? வேஷம் போடலை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணலை? வேஷம் போல. தன் நிலையிலேயே அவங்க உறுதியாக நிலைத்திருந்தாங்க. தங்கள் நிலையிலேயே உறுதியாக நிலைத்திருந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜா வாழ்கன்னு ஒத்த வார்த்தை சொல்லியிருந்து கூட்டத்தோட கூட்டமாக போட்டிருந்தாக்க அக்கினி சூளைக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க போடாததுனால தான் அக்கினி சூளைக்கு போனாங்க. அவங்க அக்கினி சூளைக்கு போனதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க? பேசப்படுறாங்க. மற்றவங்க யாரும் பேசப்படல. அப்போ நீதிமான்களாக இருப்போம்னா நமக்கு துன்பம் வரும். நீதிமான்கள் தான் நமக்கு உபத்திரவம் வரும். ஆனால் வேஷம் போடாத நீதிமானாக இருப்போம்னு சொன்னால் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். நம் வேஷம் போடாத நீதிமான்களாக இருப்போம்னா, நம்ம நிலையை விட்டு விலகாதவங்களாக இருப்போம்னு சொன்னால் நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம் பட்சத்தில் நின்று நமக்கு விடுதலை செய்வார். மூன்றாவது அவமானம். அங்கே அந்த வசனத்தில் எப்படி தாவீது அந்த மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறானா, அந்த வசனத்தை வாசிங்க சார். முகநாடி வேறுபட்டு 13வது வசனம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தங்கொண்டவன் போல் காண்பித்து வாசற் கதவுகளை கீறிக் கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். அவமானம். தங்களை தாங்களே அவமானப்படுத்திக் கொள்றது. தங்களை தாங்களே அவமானப்படுத்திக் கொள்வது. எப்படி பாஸ்டர் தங்களை தாங்களே அவமானப்படுத்துவாங்க? அது முடியுமா? முடியும். எப்ப தெரியுமா? நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே தரித்திரரா மாறிடுவாங்க. நல்லா இருப்பாங்க, நல்ல ஆசீர்வாதங்கள் உடையவங்களா இருப்பாங்க. ஆனால் பட் அவங்களுக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சடார்னு தரித்திரரா மாறிடுவாங்க. தங்களை தாங்களே என்ன பண்றாங்க? இழிவாக மட்டமாக என்ன பண்றது? மற்றவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துவது. நம்மளை மட்டம் தட்டி கர்த்தர் பார்க்கறதுக்கு நம்மளை அழைக்கல. நம்மளை மட்டமா இருக்கிற அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. நம்மளை மேன்மையா நினைக்கும்படி தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? மட்டம் தட்டிக்கிறோம். நம்மேல இருந்த அபிஷேகம் என்ன? தாவீதுடைய அபிஷேகம் என்ன? எவனாலையும் கொல்ல முடியாத கோலியாத்தை கொன்னான். ஆனால் அவன் இன்னைக்கு எப்படிப்பட்டனா நிற்கிறான்? மட்டம் தட்டி என்னால அவ்வளோதான். மட்டம் தட்டக்கூடிய நிலைமையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அதே வசனத்தை இன்னொரு வார்த்தையை நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். நாடகம் போட கூடாது. வேஷம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம போடக்கூடிய வேஷம். நாடகம் என்பது உருவாக்குறது. இல்லாத ஒன்றை உருவாக்குறது பேர் தான் நாடகம். அப்போ நீதிமான் என்ன பண்ண மாட்டாங்க? நாடகம் போட மாட்டாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் சொல்லியிருப்பீங்க, நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். ரொம்ப தான் அதுலேயே தெரியுது. அப்போ அவங்க யாரும் இல்லை, ரொம்ப உத்தமனை போல் என்ன பண்ணாத, ரொம்ப உத்தமியை போல் என்ன பண்ணாத. அப்ப இங்க தாவீது என்ன பண்றாரு? தாவீது என்ன பண்ணாரு? அவரு வந்து பித்தம் கொண்டவரா? அவர் பைத்தியக்காரன் போற கீறி கொள்ற மனுஷனா? அவர் இந்த தாடி வழியாகவே ஜொல்ல ஊத்தக்கூடிய மனுஷனா? தாவீது எப்படிப்பட்டவர்? சிவந்த மேனியும் அழகிய ரூபமும் உடைய மனுஷன் தான் தாவீது. ஆனா அதே தாவீது எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பித்தங்கொண்டவனை போல, கீறி கொள்கிறவனை போல, தன் தாடியிலே தன்னுடைய உண்மையிலே தள்ளி கொண்டு இருக்கிறவனை போல தாவீது என்ன பண்றாரு? ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றாரு. இதெல்லாம் எதுக்கு? மனுஷங்க கண்கள்ல நமக்கு ஏதாவது கிடைக்குமா? மனுஷங்களுடைய கண்கள்ல இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்குமா?
தன் நிலையை விட்டு விலகிறவங்களா இருக்கட்டும், நடிக்கிறவங்களா இருக்கட்டும், அதாவது தங்களுடைய அபிஷேகத்தை மறந்து வேஷம் போடுறவங்களா இருக்கட்டும், மூன்றாவது தங்களுக்கு இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறது போல பாவிச்சு நாடகம் நடிக்கிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லோருமே எப்படிப்பட்டவங்களாம்? நீதிமான்கள் அல்லாதவர்கள். அப்ப நீதிமான் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நீதிமான் எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? திருப்பிக் கொள்ளுங்க சங்கீதம் 34 வாசியுங்கள். 4, 5, 6, 7. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். முதல் வார்த்தை, தாவீது எதுக்கு அபிமெலேக்கை தேடி போனாரு? பயந்து போய் தான் போனாரு. சவுலுக்கு பயந்துதான் அபிமெலேக்கை நோக்கி தாவீது என்ன பண்ணாரு? போனாரு. அப்ப தாவீது தன் புத்தீனமாய் நடந்து கொண்ட பொழுது அவனுக்கு உதவி கிடைக்கல. அவன் நீதிமானாக நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். பாருங்க தாவீது எப்படி நடந்து கொள்றாரு. நான் கர்த்தரை தேடினேன். அப்ப நீதிமான் யாரை தேடணுமா? கர்த்தரை தேடுகிறவன் நீதிமான்களாக வேதம் சித்தரிக்கிறது. அந்த நீதிமான் கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டார். அப்படித்தானே வசனம் முடியுது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்ப தாவீது வேஷம் போட்டுக்கொண்டு தன் நிலையை மறந்து தன்னுடைய ஸ்தானத்தை மறந்து ஒரு நாடகத்தை உருவாக்கி இயல்பாகவே தான் ஒரு பித்தம் கொண்டவனை போல சித்தரித்து கொண்டு உதவிக்காக யார்கிட்ட போய் நின்னானா? ராஜா கிட்ட போய் நின்னானா? ஆனா ராஜா என்ன பண்ணிட்டேன், இந்த பைத்தியக்காரனை வச்சு எனக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் என்ன பண்ணிரு, விரட்டி விட்டு. அப்ப உலக மனுஷங்களே நம்ம கிட்ட ஏதாவது நன்மை இருந்தாதான் நம்மள பக்கத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. ஆனா நாம இருக்கிறவராகவே நம்ம இருந்தோம்னாக்க தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராகவே அவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். நம்ம எதையுமே கிரியேட் பண்ண வேணாம். தேவ சமூகத்துல நம்ம கிரியேட் பண்ண அவர் கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா நம்ம இருதயங்களை ஆராய்ந்து அறிஞ்சிருக்கிறார். அப்ப அவருடைய சமூகத்துல போயிட்டு, ஐயோ ஆண்டவரே நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன்ப்பா, நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிறேன்ப்பா, நான் நல்ல வஸ்திரம் உடுத்தாதவனா இருக்கிறேன்ப்பா, நான் ரொம்ப கடனா இருக்கிறேன்ப்பா, நான் அவர்கிட்ட வந்துட்டு டிமிக்கி அடிச்சிட்டு இருந்தா நம்ம ஜபத்தை அவர் கேட்பாரு. மனுஷங்கிட்ட வேணா சொல்லலாம், ஐயோ சாமி என்கிட்ட 10 பைசா கூட இல்லைப்பா, ஏதாவது கொடுத்துட்டு போப்பான்னு. அவன் இறக்கப்பட்டு ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு போவான். ஆனா கர்த்தர்ட்ட நடிக்க முடியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் நடிக்க முடியுமா? அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் எப்படிப்பட்டவங்களா இருந்தால் தான் நம்ம பிழைச்சிருக்க முடியுமா? நீதிமான்களா இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்ப நம்ம நீதிமான்கள்னா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், பிழைத்து இருக்கணும், கர்த்தரை நோக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். இதுதான் நீதிமானுக்கான அடையாளம். இதே தாவீது தான் 1 சாமுவேல் 21 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அங்க எப்படிப்பட்டவரா இருந்தாரு. அதே தாவீது சங்கீதம் 34 எப்படிப்பட்டவரா இருக்கிறார். இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒருவன் துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து ஒருவன் பின்மாற்றத்திலிருந்து நீதிமான்ங்கிற ஸ்தானத்தில் வருவதற்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் 1 சாமுவேல் 21 அதிகாரத்தில் வாசிக்கப்பட்டதான 10 முதல் கடைசி வசனமும் இங்க சங்கீதம் 34 வாசிக்கப்படக்கூடிய, நம்ம அடுத்து தொடர்ந்து வாசிக்கப்படக்கூடிய இந்த 34 சங்கீதமும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுது, ஒரு மாதிரியை காண்பிக்குது. அப்படி இருந்த தாவீது இப்ப எப்படிப்பட்டவரா மாறிட்டாரு, கர்த்தரை தேடுகிற மனுஷனாக மாறிட்டார். அவர் எப்ப கர்த்தரை தேடுற மனுஷனா மாறினாரோ வசனம் சொல்லுது, அவனை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அதே 7வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எப்பொழுது? கர்த்தரை தேடும் பொழுது. ஒரு பாடல் ஒன்று அழகா இருக்கும், கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரு, எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரு. எப்ப நன்மை செய்வாரு? கர்த்தரை தேடும் பொழுது. நம்ம கர்த்தரை தேடுவோம்னு சொன்னா, நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நாடுவோம்னு சொன்னா,
மனுஷங்களுக்கு முன்பாக நிற்கிற ஸ்தானத்தை நம்ம விட்டுட்டு கர்த்தர் நமக்கு என்ன ஸ்தானத்தை கொடுத்தாரு அந்த ஸ்தானத்தை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நிற்போம்னா, கர்த்தரை தேடுவோம்னா, அவர் நம்மை நீதிமானாக மாற்றி நமக்கு நன்மை செய்கிறவராக அவர் என்ன பண்ணுவார், இருப்பார். அதே 10வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப பாருங்க, முதல்ல கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன பண்றாரு, பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறாரு. ரெண்டாவது, நம்ம கர்த்தரை நோக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் நமக்கு பாளையம் இறங்கி நம்மளை என்ன பண்றாரு, விடுவிக்கிறாரு. அடுத்து கர்த்தரை தேடும் பொழுது நம்மளை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம், ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். அப்ப தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைய காரணம் என்ன, தாவீது எப்பொழுதும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிற மனுஷனாக இருந்தார். அதனாலதான் தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்ணாரு, விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார்னு வேதம் சொல்லும். அப்ப தாவீது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு போனாலும், அது பட்டினியாய் கிடந்தாலும், கர்த்தரை நம்புற எனக்கு கர்த்தர் ஒரு குறை என்ன பண்ண மாட்டாரு, வைக்க மாட்டாருன்ற அந்த உறுதியின் தன்மையில் அவர் என்ன பண்ணாரு, நிலைத்து இருந்தார். அப்ப நீதிமான் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல உறுதியா என்ன பண்ணணும், நிலைத்து இருக்கணும். கர்த்தரை தேடணும். இரண்டாவது நிலைத்து இருக்கணும். நிலைத்து இருந்தாதான் பிழைத்திருக்க முடியும், இல்லாம பிழைச்சிருக்க முடியாது. ஒரு வேரானது ஒரு செடியானது மண்ணுக்குள்ள என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். அப்பதான் அது பிழைத்திருக்கும். அதை பிடுங்கி வெளியில வச்சுட்டு நிலைத்திருந்தா அது என்ன பண்ணாது, பிழைத்திருக்க, செத்து தான் போகும். அப்ப நம்ம கர்த்தரை தேடுறோம், ஆனா கர்த்தருக்குள்ள, கர்த்தருடைய கிருபைக்குள்ள, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம நிலைத்திருப்போம்னா, கர்த்தர் நம்மளை ஒரு குறைவும் இல்லாமல் நம்மளை பிழைத்திருக்க வைப்பார். அப்படியே திருப்பி கொள்ளுங்க. அதே இதுல 15வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவன் எப்ப கூப்பிடான்னு செவி என்ன பண்றாராம், மனுஷங்க கிட்ட போனா கேட்டும் கேட்காத மாதிரி போவாங்க, கேட்டும் கேட்காத மாதிரி போறவங்க தான் மனுஷங்க. ஆனா அவங்க கிட்ட நம்ம போகிறோம், நம்ம எப்படா கூப்பிடணும், காது என்ன பண்றாராம், செவி திறந்திருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்ப நீதிமானுக்கு இருக்கிற ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அவன் எப்ப கூப்பிடணும், கர்த்தர் என்ன பண்றாரு, காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் எப்ப என்னைய கூப்பிடுவான், என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் உனக்கு கெட்டாதுமான பெரிய காரியம் உனக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன், அறிவிப்பேன். அப்ப காரணம் என்ன, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கர்த்தரை தேடுவோம்னு சொன்னாக்க, அவர் செவிகள் நம்முடைய கூப்பிடுதல் சத்தத்துக்கு என்ன பண்ணுது, திறந்தே இருக்கிறது. அதே 14வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஸ்தோத்திரம். அடுத்து எல்லா உபத்திரவத்துக்கு என்ன பண்றாராம், நீங்களாக்குகிறார். தாவீதுக்கு இந்த உபத்திரவத்தை ஆகீஸ் ராஜாவால நீக்க முடிஞ்சிச்சு. யாருதான் நீக்கினா தாவீதுக்கு இந்த உபத்திரவத்தை, கர்த்தர் தான் நீக்கினார். இயேசு ஒருவர் மாத்திரம்தான் தாவீதுடைய உபத்திரவத்தை என்ன பண்ணாரு, நீக்கினார். ஆகீஸ் ராஜா என்ன பண்ண உபத்திரவத்தை. அப்ப நீதிமான் யாரதான் தேடி போனோம், கர்த்தரை தான் தேடி போகணும். அடுத்து கடைசியாக நம்ம வாசிச்ச அதே வசனத்தை வாசிங்க, 19-20. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. நம்முடைய ஸ்ட்ரென்த்தை யாரால என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அப்ப தாவீது ஆகீஸ் ராஜாவை தேடி போகும் பொழுது பைத்தியக்காரன்ற பேரோட அவன் என்ன பண்ணப்பட்டான், விரட்டி அடிக்கப்பட்டார். தாவீது பைத்தியக்காரன், இவனுக்கு தேவையே இல்லை, என்கிட்ட பைத்தியக்காரங்க இல்லைன்னா எங்களை கூட்டம் வந்துருக்குற. அப்ப என்ன, அவன் கூட்டமே இப்படிப்பட்ட கூட்டமா தான் இருக்கு. பைத்தியக்கார கூட்டத்துல தான் ஆகீஸ் ராஜா என்ன பண்ணிருக்கா, இருந்திருக்கிறான்னு அர்த்தம். அப்ப பைத்தியக்கார கூட்டத்துல போய் ஒருத்தன் நின்னா அவனு எப்படிப்பட்டவனா தான் இருப்பான், பைத்தியக்காரனா தான் இருப்பான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே தாவீது கர்த்தருடைய சமூகத்தை நிற்கும் போது நீதிமானா என்ன பண்றான். இவ்வளவுதாங்க வித்தியாசம்.
நம்ம இருக்கிற இடம் தான் நம்ம யாருங்கிறத நமக்கு காட்டும். பைத்தியக்காரங்க இருக்கிற கூட்டத்தில் போய் தாவீதுனா தாவீதும் பைத்தியக்காரனாக தான் இருப்பான். அந்த வசனத்தை வாசிங்கண்ணே. நம்பாத மாதிரியே நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம போய் சொல்கிற மாதிரியே. அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? என்ன கவனமா கேளுங்க அடுத்த வசனத்தை. எனக்கு முன்பாக பைத்திய சேட்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ சொல்றான். என்கிட்ட ஏகப்பட்ட பைத்தியம் இருக்கு, என்கிட்டயே ஏகப்பட்ட பைத்தியம் இருக்கு, நீ ஏன் இவனை வேற பூசாண்ட கூட்டு வர? அப்ப நம்ம போகிற இடத்த பொறுத்தான் நமக்கு மதிப்பு மரியாதையும். பைத்தியக்காரன் நிறைஞ்ச இடத்துக்கு போனா தாவீது எப்படிப்பட்டவனா தான் இருப்பான். அதுவே நீதிமானில் இருக்கிற தேவ சபைக்கு போனா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான். அவ்வளோதான் வித்தியாசம். உலகத்தை தேடி போனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? புரிஞ்சா சரி. தேவ சமூகத்தை தேடி வரும் பொழுது உங்கள் சத்தத்திற்கு தேவ செவி எப்படிப்பட்டதா இருக்கு? சிறந்து இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம சத்தியத்துக்கு நேராக போகலாமா? இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தேன். நான் என்ன 34 சங்கீதத்தை தாண்டல. நான் சங்கீதத்தை தாண்டினா தான் நான் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன்னு அர்த்தம். நான் அதுக்குள்ளே தானே இருந்தேன் இவ்வளோ நேரமாக. நீங்களே சொல்லுங்க. நான் எடுத்த வசனத்துக்குள்ள தானே அந்த அதிகாரத்தோட இவ்வளோ நேரம் இருந்தேன். அப்போ இன்ட்ரோடக்ஷன் தானே. என்ன விசுவாசி போங்க நீங்கள். வாங்க நம்ம வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதத்தின் 20வது வசனத்தையும் யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தையும் ஒரு வாசிங்க. சங்கீதம் 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து அடுத்த வசனத்தை வாசி. திரும்பவும் என்னை பூமியின் பாதங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். போதும். அப்படி யோபுவின் புஸ்தகத்துக்கு போயிருங்க. 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 5:19. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. 7லையும் பொல்லாப்பு உனக்கு என்ன பண்ணாது? தொடாது. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 71ல அந்த 20வது வசனம் அழகா சொல்கிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். ஸ்தோத்திரம். பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். அப்ப இங்க முதல் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு? நம்ம நீதிமன்றம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றி விடுகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது நம்ம ஏற்றி விடுகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்ம அநேக பள்ளத்துல நம்ம இருக்கிறோம். உங்களுடைய நிலைமையில நீங்க உங்களை கொஞ்சம் இன்னும் அதிகமா உங்களை நீங்க தியானிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க எவ்வளவு ஆழத்துல இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு நன்றாக என்ன பண்ணும், கொஞ்சம் புரிய வரும். நம்ம வெளி தோற்றத்துக்கு நம்ம எப்படிப்பட்டவங்கள வேணா இருக்கலாம், அது ரெண்டாவது. மனுஷங்களுக்கு முன்பாக நம்ம நல்லவர்களாகவும் இருக்கலாம், கெட்டவங்களாகவும் இருக்கலாம், பணக்காரங்களை போல இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், தரித்திரராக இருக்கலாம், ஐஸ்வர்யவனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நம்மை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். நம்மை குறித்து நம்ம எந்த ஆழத்தில் இருக்கிறோம் நமக்கு நல்லா தெரியும். அந்த ஆழத்துலேருந்து நம்மளை ஏறி வர பண்ணுறது கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது, என்னைய துன்பப்படுத்தினீங்கப்பா. ஏன்னா அநேக துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் அந்த துன்பங்கள்லாம் நான் சாகும்படி இல்லை, நான் ஏறி வரும்படி என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணி அதுதாங்க நீதிமானுடைய வாழ்க்கை. நீதிமான் துன்பத்தை கண்டு பயப்பட மாட்டான். நீதிமான் உபத்திரவத்தை பார்த்து பயப்பட மாட்டான். நீதிமான் சோதனையை பார்த்து பலவீனத்தை பார்த்து பின்வாங்க மாட்டான். கர்த்தர் என்னை ஏறி வர வைக்கிறார். கர்த்தர் என்னை ஏறி வர வைக்கிறார். அதனால தான் யோசேப்பு அழகா சொல்லுவாரு, நீங்க என்னை இந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரலடா, கர்த்தரே என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு. நீ என்னை வெறுங்குழியில போட்ட, நீ என்னை தூக்கி விட்ட, கர்த்தரை உன்னை தூக்கி விட வச்சாரு. நான் எகிப்துக்கு வர்றது கர்த்தருடைய சித்தம்.
எகிப்துல வந்து அதிபதியா இருக்கிறது கர்த்தருடைய திட்டம். அவர் சித்தமும் திட்டமும் என் மேல இருந்ததுனால தான் அந்த வெறுங்குழி எனக்கு அனுமதிச்சாரு. இந்த விற்கப்பட்ட அடிமையின் வாழ்க்கை எனக்கு அனுமதிச்சாரு. எனக்கு இந்த அவமான பெயரை எனக்கு அனுமதிச்சாரு. சிறைச்சாலை வாழ்க்கை எனக்கு அனுமதிச்சாரு. காரணம் என்ன? நான் மேலே எழும்பி வரும்படி கர்த்தர் இத்தனையும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணார்? அனுமதித்தார். இப்ப சொல்லுங்க, கர்த்தரே நமக்கு அதிக அனுபவத்தை கொடுக்கிறார். எதுக்கு? அதிகமான துன்பங்களை கொடுக்கிறாரு. சாகும்படியா? நிர்மூலமாகும் போகும்படியா? எதுக்கு கொடுக்கிறாரு? வசனம் அழகா சொல்கிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்து என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். அப்ப கர்த்தர் நமக்கு துன்பத்தை கொடுக்க காரணம் என்னவா? நம்ம ஏறி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் ஆண்டவரேன்னு கேட்கறதுக்கு இல்லை, கடந்து வரும்படி, அதை மேற்கொள்ளும்படி. திராணிக்கு மேலாக ஒருவரையும் கர்த்தர் சோதிக்க மாட்டார். அதே போல சோதிக்கப்படுற யாவருக்கும் போக்கையும் உண்டு பண்ணுகிற தேவன். அதை நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணாது? போகாது. பாதையை கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம நீதிமான்களா இருப்போம்னு சொன்னா, நம்முடைய துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தின் நேரத்துல அந்த பாதையை நம்ம என்ன பண்ண முடியும்? தெளிவா பார்க்க முடியும். ரொம்ப இருட்டில் இருக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு துளையை உங்களால பார்க்க முடியுமா? அதுவே அந்த துளையின் வழியா வெளிச்சம் வந்தா ஒரு உங்களை சுற்றி ஒரே இருட்டா இருக்கு, அதுல ஒரு துளை போடப்பட்டிருக்கு. அந்த துளையின் வழியா தான் நீங்க என்ன பண்ணணும்? போகணும். ஆனா அது ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஆனா அந்த துளையை கண்டுபிடிக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதுவே அந்த துளையின் பக்கத்துல ஒரு சிறு வெளிச்சம் இருந்துச்சுனாக்க நம்ம அழகா வெளியில போயிடலாம். வேதம் அழகா சொல்லுது, நானே வழியும் சத்தியமும். அப்ப நம்முடைய துன்பத்தை நமக்கு வழிகாட்டுறது யாரு? நமக்கு பாதையை உண்டு பண்றது யாரு? அவரை நோக்கி பார்த்தா நம்ம ஏன் பிழைச்சிருக்க மாட்டோம்? புரிகிறதா? நம்முடைய உபத்திரவத்துல கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கும் பொழுது அவர் நமக்கு வழியையும் நமக்கு வெளிச்சத்தையும் உண்டு பண்ணுவாரா மாட்டாரா? அப்ப ஏன் துன்பத்தின் நேரத்துல நம்ம ஏறி வர அநேக நேரம் கஷ்டப்படுறோம்? இயேசுவை பார்க்காததுனாலதான். இயேசுவை பார்க்காததுனாலதான் ஏறி வர முடியல. இயேசுவை பார்த்துருப்போம்னு சொன்னா அந்த வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம நகர்ந்திருப்போம். நம்ம என்றைக்கும் நம்முடைய சூழ்நிலையை விட்டு என்ன பண்ணியிருப்போம்? ஏறி மேலே வந்து முறியடிச்சிருப்போம். ஆனா ஏன் முடியல? வெளிச்சத்தை நோக்காததுனால தான். வெளிச்சத்தை அவர் சோதிக்கப்படுற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. காரணம், அவர் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுற எல்லோருக்கும் அவர் வல்லவரா, உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அந்த வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வாரா மாட்டாரா? நம்முடைய ஆபத்துல, நம்முடைய இக்கட்ட, நம்முடைய பலவீனத்துல, நம்முடைய சோர்வு நமக்கு உதவி செய்வாரா மாட்டாரா? செய்வார். அதே தான் யோபு சொல்லுவாரு, ஆறும் உனக்கு என்ன பண்ணாது? அந்த மறுபடியும் வசனத்தை வாசிங்க. 6 இக்கட்டுகளுக்கு விடுவிப்பாரு, 7 பொல்லாப்பு உனக்கு என்ன பண்ணாது? தொடாது. அப்ப 6 இக்கட்டுகள்ல நீங்க அகப்பட்டிருக்கலாம், ஆனா அது உங்களை என்ன பண்ணாது? தொடாது. 7வது ஒரு பொல்லாப்பு வரும், அது உங்களை என்ன பண்ணாது? நெருங்காது. எப்ப? நீதிமான்களா இருக்கும் பொழுது. இந்த வசனத்தை சொல்றது யாரு? யோபு. அதுதான் ஆச்சரியம். யோபு சொல்றாரு, இது வரைக்கும் எனக்கு 6 வந்திருக்கு, 7வது ஒன்று வரும், ஆனா அதுவே என்ன பண்ணாது? மேற்கொள்ளாது. காரணம், நான் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய சமூகம், என்னுடைய பார்வை கர்த்தர் மேல இருக்கு. எனக்கு வாசலை திறக்கிற தேவன் மேல என்னுடைய கண்கள் நோக்கமா இருக்கு. நிச்சயமாய் ஒரு நாள் எனக்கு அவர் வாசலை என்ன பண்ணுவார்? திறப்பார். அந்த நம்பிக்கையோடையே அந்த துன்பத்தை அவர் என்ன பண்ணார்? அனுபவித்தார். அப்ப அநேக துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரதாங்க செய்யும். ஆனா துன்பத்தின் நடுவுல நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அதை கடந்து போக எனக்கு பாதை கிடைக்குதா? அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இந்த துன்பத்தை கடந்து போக எனக்கு பாதை கிடைக்குதா? அந்த பாதைக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பாதையை தேவ சமூகத்துல கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், எனக்கு ஒரு வழியை காட்டுங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க, நீங்க வலப்புறத்துக்கு இடப்புறத்துக்கு சாய்ந்து போனாலும் இதுவே வழி, இதுலயே நடவுங்கன்ற சத்தம் உங்களுக்கு பின்பாக கேட்கணும்னு சொன்னீங்கல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போறதுக்கு பாதை தெரியாம இருந்தப்ப அவங்களுக்கு பகல்ல மேகஸ்தவமாக, இரவில் அக்னி ஸ்தம்பம், நீங்க தானேப்பா வழிகாட்டுனீங்க. அப்ப எங்களுக்கும் வழிகாட்டுங்கப்பான்னு அந்த வழிக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய அநேக உபத்திரவங்கள் என்ன பண்ணும்? மாறும். ஏன்னா அநேகர்
சில தனிப்பட்ட விதத்தில் வீடு சந்திக்க போகிறப்ப சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், அது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல பாஸ்டர். அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், வழியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணு. அதான் வழி. வழியை கண்டுபிடிக்கிறது தான் வழி, வேற வழியே கிடையாது. அந்த வழியை கண்டுபிடிக்கக்கூடிய வழி எதனா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவாகிய வழியை நீங்கள் தேடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக உபத்திரங்களை கடந்து போகத்தக்க வாசலை அவர் என்ன பண்ணுவார்? திறப்பார். இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டார், இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். அப்ப நம்ம கர்த்தரை கூப்பிடும் பொழுது அவர் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது, அவர் நம்மை ஏறி வர பண்ணுகிற தேவன். இன்னொரு வசனத்தை வாசித்து இந்த முதல் குறிப்பை முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதிக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அப்ப நமக்கு அநேக துன்பத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, அந்த துன்பத்தை தாண்டி நம்ம வரும்பொழுது அநேக மகிமையை கர்த்தர் நமக்கு சேர்க்கிறவராக. யோசேப்பு துன்பத்தை தாண்டி வந்தார், ஏறி வந்துட்டார். யோசேப்புக்கு கொடுத்த கன மரியாதை எவ்வளவுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். பார்வோனுக்கே அவன் தகப்பனாக கர்த்தர் மாத்தினார். பிள்ளைங்க அப்பா பேச்சை கேட்பாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கேட்கறதுல 2வது விஷயம். ஆனா முன்பு பிள்ளைகள் தகப்பனுடைய பேச்சை என்ன பண்ணாங்க? கேட்பாங்க. அதனால இன்றைக்கும் பிள்ளைகள் என்ன பண்ண? அப்பா அம்மாவுடைய பேச்சை கேட்கணும். சரி, இருக்கட்டும். யாருடைய பேச்சு கேட்பா? பிள்ளை தகப்பனுடைய பேச்சு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அப்பா நான் என்ன செய்யணும், இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இதை நான் என்ன செய்யணும், இவங்க நான் பார்த்துட்டு அடுத்து என்ன செய்யணும், நீங்கள் சொன்னீங்க இதை நான் செஞ்சுட்டு அடுத்து நான் என்ன செய்யணும். யார்கிட்ட கேட்பா? தகப்பன் கிட்ட பிள்ளை கேட்பான். இப்போ பார்வன் யார்கிட்ட கேட்குறா? யோசேப்பு கிட்ட. என்ன கேட்குறாரு? பஞ்சகாலம் முடிஞ்சு என்ன பண்ணுறது, தானியங்கள் தீர்ந்துக்கிட்டே வருது, என்ன பண்ணுறது, ஜனங்கள் வேற ரொம்ப பசியில் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது. இப்போ யார்கிட்ட ஆலோசனை கேட்குறா? பார்வோன் யோசேப்பு கிட்ட ஆலோசனை கேட்கும்படி யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணாரு? மகிமையில் நிறுத்தினார். அப்போ நம்ம கர்த்தரை தேடும் பொழுது, இயேசு என்கிற வழியை நோக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி மகிமையின் மேல் மகிமையில் நம்மளை என்ன பண்ணுவார்? வீட்டு இருக்க செய்வார். அதனால துன்பம் எனக்கு அநேகமாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. துன்பத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி துன்பத்தை சந்தோஷமா என்ன பண்ணுங்க? அனுபவிங்க. துன்பத்தை சந்தோஷமா என்ன பண்ணுங்க? என்னடா இப்படி சொல்றாருன்னு வருத்தப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்த துன்பம் நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். கர்த்தர் கொடுக்குற துன்பம் நமக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும். கர்த்தர் கொடுக்குற துன்பம் நம்மளை உயரத்துக்கு நேரம் என்ன பண்ணும்? நம்மளை கொண்டு வரும். கர்த்தர் கொடுக்குற துன்பம் நம்மளை மகிமையின் மேல் மகிமையை காண கர்த்தர் என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். ஒரு முறை நான் ஒருவருக்கு ஒரு காரியத்தை நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வாழ்க்கையின் தத்துவத்தை என்ன பண்ண போறீங்க? கற்றுக்க போறீங்க அப்படின்னு. இது வரைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய பிள்ளையை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் வருமானத்தை குறித்து இது வரைக்கும் உங்களுக்கு கவலை என்ன பண்ணதில்லை? வந்ததில்லை. காரணம் என்ன? அது நல்லா இருந்துச்சு, அது ஜோராக இருந்துச்சு. ஆனால் எப்போ குண்டை தூக்கி போட்டாரோ அப்போ தான் வாழ்க்கையின் தத்துவத்தை அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ துன்பத்தை கொடுக்க போய் தானே தத்துவம் வருது. இப்போ துன்பத்தை கொடுக்கலன்னா அவங்களாம் தத்துவத்தை கற்றுக்காமே மேம்போக்காக இருந்திருப்பாங்கல்ல. அவங்க அந்த நீதிமான், அந்த குடும்பம் நடத்தத்தக்க பலனை அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அநேக பாதையை கர்த்தர் என்ன பண்ணட்டும்? காணட்டும். பாதையை காட்டினா குண்டு போட்டால் தான் பாதை என்ன பண்ணும்? கிடைக்கும். அப்போ முதலாவது, கர்த்தர் நமக்கு அநேக துன்பத்தை அனுமதிக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம ஏறி வர பண்ணுவதற்கு மாத்திரம்தான், மடிஞ்சு போகிறதுக்கு அல்ல. மனுஷன் தான் நம்ம சாக நினைப்பான். கர்த்தர் நம்மை வாழும்படி தான் என்ன பண்ணுவார்? என்றைக்கும் கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, அதே 2 கொரிந்தியர் 11வது வசனத்தில் 23 முதல் 27 வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11 23 முதல் 27.
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? ம், நான் அதிகம். ம், புத்தியீனமாய் பேசுகிறேன். ம், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், ம், அதிகமாய் அடிபட்டவன், ம், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், ம், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ம், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். ம், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். ம், 1 தரம் கல்லெறியுண்டேன். ம், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். ம், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். ம், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ம், ஆறுகளால் வந்த மோசங்களாலும் ம், கல்லர்களால் வந்த மோசங்களிலும் ம், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் ம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் ம், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் ம், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் ம், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் ம், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் ம், பிரயாசத்திலும் ம், வருத்தத்திலும் ம், அநேக முறை கண் விழிப்புகளிலும் ம், பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் ம், குளிரிலும் ம், நிர்வாணத்திலும் இருந்தேன். ம், இவை முதலானவைகள் எல்லாம் ம், எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை ம். என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஸ்தோத்திரம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய லிஸ்டே இப்ப என்ன பண்ணார், போட்டார். இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம். அதுலேயும் விசேஷமா அந்த வாசிச்ச அந்த ஒரு வசனம் எனக்கு மறுபடியும் வாசிங்களேன். அந்த 11வது அதிகாரத்துல 26வது வசனத்தை வாசிங்களேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ம். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் ஆறுகளால் வந்த மோசம், கல்லரால் வந்த மோசம், கள்ளலார் வந்த மோசம், சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் மோசம். கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். போதும். இங்க பவுல் வெளிப்பிரகாரமான உபத்திரவத்தை விட மனுஷங்களால மோசம் போக்கப்பட்டது தான் அதிகம். மனுஷங்களால மோசம் போக்கப்பட்டது தான் அதிகம். அப்ப இரண்டாவது, நமக்கு கர்த்தர் அநேக துன்பத்தை அனுமதிக்க காரணம் என்னன்னா, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு. முதலாவது ஏறி வர பண்ணுவதற்கு, இரண்டாவது நாம் தெரிந்து கொள்வதற்கு. எதை தெரிந்து கொள்வதற்கு? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம எப்படி பார்க்கறாங்க. பவுல் சவுலாக இருந்து துன்புறுத்திய நாட்கள்ல கூட இருந்தவங்க. அதே சவுல் பவுலாய் மாறி மனம் திரும்பி சுவிசேஷம் சொல்லி நீதிமானாய் வாழும்பொழுது அவன் என்ன பண்றாங்க? மோசம் போக்கத்தக்கதான் அவன் என்ன பண்றாங்க? ஏமாத்ததான் நினைக்கிறாங்க. பவுலை ஏமாத்ததான் நினைக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் கர்த்தர் நமக்கு துன்பத்தை அனுமதிக்க காரணம், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு. நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. துன்பம் வந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ள முடியும். சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், எந்த துன்பமும் வராம இருக்கு. அப்ப துன்பம் வராம இருக்கும்போது நமக்கு உதவி செய்யறது யாருன்னு நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதுவே நம்ம பலவீனப்படும் பொழுது, அதுவே நம்ம துன்பப்படும் பொழுது, நமக்கு ஒரு தேவை நெருக்கம் வரும் பொழுது, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அப்பொழுது மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் இடையில ஒரு சகோதரரை நான் பேசினேன். பேசுறப்ப நான் கேட்டேன், இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா கற்றுக் கொடுத்துட்டாங்க எனக்கு அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணார், அவர் தன்னை அறியாமல் அவர் சொல்கிறார். காரணம் என்ன? அனுபவமே சிறந்த ஆசான உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ துன்பத்தை கர்த்தர் கொடுக்க போய் தான் சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க நம்ம என்ன பண்ண முடிஞ்சிச்சு, தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. அப்ப தாவீதுக்கு கர்த்தர் துன்பத்தை கொடுத்ததுனால அவன் நினைச்சான் ஆகீஸ் ராஜா நம்மள என்ன பண்ணுவான், சேர்த்துக்குவான் நினைச்சான். ஆகீஸ் என்ன பண்ணல, சேர்த்துக்கல. கோலியாத்தை கொன்னதுனால சவுல் ராஜா தன்னை வைத்துக்குவான் நினைச்சான். அவன் என்ன பண்ணல, மகளை கொடுத்தான விரட்டி விட்டான். கொடுத்து பிரயோஜனம் எல்லாம் போச்சு. ஆனா எல்லா நன்மையும் தாவீது சுத்தி சுத்தி பார்க்கறான்னா, எல்லா மனுஷனும் தாவீதுக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, கதவை அடைக்க கூடியவர்களாக மாத்திரமே இருந்தார்கள். தாவீதுக்கு கதவை திறந்த ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் தாவீது கதவை திறந்து விட்டார். அதனாலதான் தாவீது சொல்றார், இந்த ஏழை கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டார். அப்ப மனுஷங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவே கர்த்தர் நமக்கு அநேக முறை அனுபவத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு.
இன்னமும் நீங்கள் மனுஷனை நம்புறீங்கன்னா நம்புங்க. பாடத்தை புகட்டாமல் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். அதனால் மனுஷன் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே, அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னாக்க இதுக்கப்புறம் வரக்கூடிய துன்பத்தையாவது வராமல் தடுத்துக்கலாம். இல்லை நான் நம்புகிறேன்னாக்க கொடுக்காம விட மாட்டார். ஏன்னா அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கணும்ல. அந்த மனுஷன் யாருன்னு நீங்கள் நம்புகிற மனுஷன் யாருன்னு நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? ஏன்னா அந்த சூழ்நிலை வர வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க தான், பூனை கண்ணம் மூணா பூலோகம் இருந்து போச்சுன்ற கணக்காக தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, சில சமயம் மனுஷனை நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் செய்வார், அவர் பார்ப்பார், அவர் கொடுப்பார், அவர் தாங்குவாருன்னு. வந்தாதானே தெரியும் தாங்குறாங்களா தள்ளுறாங்களா அப்படின்னு. அதாவது தாங்குறாங்களா தள்ளுறாங்களா அப்படிங்கிறது வேற ஏதாவது புரிஞ்சுக்காதீங்க. அப்போ எப்போ தெரியும்? துன்பம் வந்தாதான் தெரியும். அதற்காகவே கர்த்தர் சிலருக்கு என்ன பண்ணுற துன்பத்தை, நீ உன்னை சுற்றி இருக்கிறதான பிள்ளைகள், மருமக்கமார்கள், பேரப்பேத்திகள் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கப்பா. இது வரைக்கும் மூடதனமாக இருந்துட்டியே, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கண்ணென்ன பண்ணு, திறந்துக்க, முழிச்சிக்கன்றதுக்காகவே சில சமயத்தில் வயதான காலத்தை கத்த நமக்கு உபத்திரவத்தை கொடுக்குறாரு. நீ அன்னைக்கு சொன்ன பார்த்தியா என் பிள்ளை என்னை தாங்குவான்னு, இப்போ தாங்குறானா? ஏன் வந்தன்னு தான் கேட்குறான். என் மக தாங்குவான்னு ஏமா தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்குறான். நினைச்சது ஒன்று பிள்ளைகளை குறித்து, ஆனால் பிள்ளைங்க இன்னைக்கு நினைக்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு? எங்கேயாவது கம்முன்னு போறியா இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேலே தான் பிள்ளைகளுடைய பொறுமை. அப்புறம் தாயும் பார்க்காது, யாரையும் பார்க்கறது. அப்போ நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்களோ அவங்களுடைய சுயரூபத்தை காண்ற வரைக்கும் கர்த்தவங்களை விட மாட்டார். ஒரு நாள் அதை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கர்த்தரை தேடுவீங்க அப்படின்னா அதை கர்த்தர் சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி நான் ஆத்மாவே ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தரை நம்பாமல் மனுஷரை நம்புகிறவளுக்கு நான் ஜெபிக்கிற ஒரே ஜெபம், அந்த சுயரூபத்தை அவங்க சீக்கிரத்தில் என்ன பண்ணணும், பார்க்கணும். அதற்கப்புறமாவது தேவ சமூகத்தை நோக்கி என்ன பண்ணணும், திரும்பணும். அப்படி இன்னொரு வசனத்தை வாசிச்சு கொள்ளுங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11-12. அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றா அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பவுல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. தேவ பக்தியா நடக்கணும்னா துன்பப்பட்டுதான் ஆகணும். துன்பப்படாம தேவ பக்தி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதனாலதான் சொன்னேன், அனுபவமே சிறந்த ஆசான். துன்பம் இல்லைன்னா கர்த்தர் யாருன்னு நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. பார்வோன் கடினமான வேலையை வாங்க போய் தான் கூக்குரல் எங்க போச்சு, தேவ சமூகத்துக்கு எட்டியது. அவன் 3 வேளை சோறு போட்டு நல்ல வேலை கொடுத்து அவன் நல்ல கறிக்கஞ்சை கொடுத்ததுனால அவனுக்கு என்ன இல்லை, கர்த்தரை குறித்த அறிவு இல்லை. எப்போ அவன் வேலை இல்லாமல் ஆக்கினானோ, எப்போ அவன் வேலையை நெருக்கம் அடிக்கணும், அப்போ தான் யாரை குறித்த தெளிவு வருது, நமக்குன்னு ஒரு தேவன் இருந்தாரே, என் தகப்பன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் ஒருவர் இருந்தாரே, அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணது எப்போ ஞாபகத்துக்கு வருது, மிதிக்கும் போது தான் வாக்குத்தத்தம் ஞாபகத்து வர, மிதிச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ண வாக்குத்தத்தத்தை வெளியே கொண்டு வருவார். இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேஸ்ட், அது பார்க்குறதுக்கு தீர்ந்து போன மாதிரி தான் இருக்கும். அதை பிதுக்குறோன்னு வச்சுங்களேன், 2 நாளைக்கு பல்ல வளர்க்குற மாதிரி நான் வரும், பேஸ்ட்டு வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீங்கள் நினைப்பீங்க, ஒன்றுமே இல்லைன்னு. நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒடுக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ சமூகத்தினுடைய தேவனுடைய அந்த ஒடுக்குதலுக்கு, தேவனுடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களிடத்திலிருந்து நன்மையை கர்த்தர் என்ன பண்ணுவார், வெளியே கொண்டு வருவார். அப்போ எதுக்கு தேவ பக்தியாக இருக்கணும்னா பாடுகளை அனுபவித்து தான் ஆகணும். இங்கே பவுல் சொல்கிறார் 16ஆம் வசனத்தில், அவர் போன எல்லா பட்டணத்துலையும் அவருக்கு உபத்திரவம் தான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், விடுவித்தார். காரணம் என்ன, பவுல் தேவ பக்தி உடையவராய் இருந்தார். நம்ம தேவ பக்தி உடையவர்களாக இருப்போம்னா மனுஷர்கள் யார் என்பதை நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தேவ பக்தி நமக்கு அதிகமாய் முக்கியமாய் காணப்படுகிறது. முதலாவது கர்த்தர் நம்ம ஏறி வரும்படி நமக்கு என்ன பண்ணார்,
அநேக துன்பத்தை கொடுக்குறாரு. இரண்டாவது, நாம் தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு அநேக துன்பத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார். யாரை தெரிஞ்சுக்கணுமா? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள். பக்தி உள்ளவனா இருக்கும் பொழுது பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார். நீதிமானா இருக்கும் பொழுது அந்த நீதிமானுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார். இதை நாம் தெரிந்து கொள்ளும்படியாகவே கர்த்தர் நமக்கு அநேக உபத்திரவத்தை என்ன பண்ணாரு? அநேக நேரத்துல கொடுக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 7:14-17. வெளிப்படுத்தல் 7:14-17. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமையுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்ப மூன்றாவது, அநேக துன்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க காரணம் என்ன? அவரை கிட்டி சேர்வதற்கு, தேவனை சார்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு துன்பத்தை என்ன பண்றார்? கொடுக்கிறார். மூன்றாவது, தேவனை சார்ந்து கொள்ளும்படி. இப்போ இங்கே வேதம் அழகா சொல்லுது, இவங்க யாரா? 14வது வசனம், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கேயே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்ப இவங்க உபத்திரவப்படும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்ன பண்ணாங்களா? பலப்படுத்தி கொண்டாங்க. உபத்திரவப்படும் பொழுதெல்லாம் யாருக்குள்ள தங்களை பலப்படுத்தி கொண்டாங்களாம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தங்களை பலப்படுத்தி கொண்டவர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்களாம்? சிங்காசனத்திற்கு முன்பாக. தேவன் அவர்களுக்குள் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அதே 16வது வசனத்துல, அவர்களுக்கு பசி அடைய மாட்டாங்க, தாகம் அடைய மாட்டாங்க, உஷ்ணம் அவங்க என்ன பண்ணாது? படாது. அதே 17வது வசனத்துல, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்கள் என்ன பண்ணுவாராம்? மேய்ப்பாராம். இதை விட பெரிய பாக்கியம் ஏதாவது இருக்கு? தேவனே வழிநடத்துவதை விட வேற பெரிய பாக்கியம் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கு? யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது? உபத்திரவத்தின் மத்தியில தேவனை சார்ந்து கொண்டவர்களுக்கே அந்த பாக்கியம் உண்டாகிறது. அததான் பேதுரு சொன்னாரு, உன்னைய சுத்தி பச்சித்து எரியக்கூடிய அக்கினியை பார்த்து என்ன பண்ணாத, ஏதோன்னு பார்த்து பயப்படாத, அது உனக்கு மகிமையை கொண்டு வரும்படியே கர்த்தர் பண்ணியிருக்கிறார். அதனால சந்தோஷப்படும். திடீர்னு ஒன்று கொழுந்து விட்டு எரியுதுனாக்க இதனடா புது பிரச்சனை நினைச்சு பயப்படாதீங்க. ஏற்கனவே பல பிரச்சனை, இதுல புது பிரச்சனையா நினைச்சு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அது மகிமையில தான் சேர்க்க போது. சந்தோஷப்படுங்க. ஏன் சந்தோஷப்படணும்னா, நீங்க கர்த்தரை கிட்டி சேர்றதுனால. ஆட்டுக்குட்டி யானுடைய ரத்தத்தில் தங்கள் வஸ்திரத்தை தோய்த்தவர்களாய் நீங்கள் மாறும் பொழுது தானா சந்தோஷம் வரும். ஸ்தேவான் சிரிச்சானா மறைச்சானா அழுதானா? ஸ்தேவான் கல்லடி கொடுக்கும் பொழுது சிரிச்சாரா மறைச்சாரா அழுதாரா? சந்தோஷமாக தேவ சமுத்திரம் என்ன பண்ணாரு? தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறாங்க, உங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி சந்தோஷமாக தான் அவர் என்ன பண்ண தன் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? அவர் தன்னுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டி ஆனவருக்குள் தோய்த்ததுனால அவர் சந்தோஷமாக தேவ சமூகத்துக்கு என்ன பண்ணார்? பிரவேசிக்க போனார். அப்போ அந்த துன்பம் எதுக்கு? அவரை கிட்டி சேர்வதற்கு, அவரை சார்ந்து கொள்வதற்கு. அநேக துன்பத்தை கர்த்தர் கொடுக்குறாரு நீங்க சொல்லுங்க. எதுக்கு துன்பத்தை கொடுக்குறாரு? நீங்க ஏறி வரணும்னு தான். உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க எப்படிப்பட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், தேவனை சார்ந்து கொள்றதுக்காக தான்.
இதை விட வேற உங்களை சாகடிக்கிறதுக்காக கர்த்தர் துன்பத்தை கொடுத்தாருன்னு நினச்சி கர்த்தர் மேலே வருத்தப்படாதீங்க. என் ஜெபத்தை இயேசுநாதர் கேட்கவே மாட்டாரு. நான் எதுக்கு தான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம், இப்படிலாம் புலம்பாதீங்க. இதெல்லாம் தேவ தூஷணம், தேவ நாமத்தின் மகிமை கிடையாது, தேவ தூஷணம் இதெல்லாமே. கர்த்தர் நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் துன்பத்தை அனுமதிக்கிறாரா? ஏதோ ஒரு மகிமை என்ன பண்ணிடுறாரு, விழிச்சு வச்சிருக்கிறாரு. அதனால தான் எனக்கு அநேக துன்பத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அதனால நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பம் அநேகம், கர்த்தரோ அவைகள் நின்று விடுவிக்கிறார். உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறாருங்க, அதை எங்க மறக்கிறீங்க? அநேக நேரத்தில் துன்பத்தை மட்டும் பார்க்குறீங்க, துன்பத்தின் நடுவில் கர்த்தர் நிற்பதை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, மறந்துடுறீங்க. அதை நினைப்பூட்டும்படியாகவே இன்றைக்கு சத்தியம் உங்களுக்கு வருது. நான் ரொம்ப உபத்திரவப்படுறேன், நான் ரொம்ப துன்பப்படுறேன் நினச்சி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, துன்பத்தை நினைத்து வருத்தப்படாதீங்க. அந்த துன்பத்தின் நடுவில் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக அவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறாரு. 4வது சாயல் ஒன்று தெரிகிறது, அது தேவ சாயலாக தெரிகிறது என்று சொல்லி அவர்கள் கண்களுக்கு கர்த்தர் காண்பிக்கும்படியாகவே இந்த அக்கினி சூளைகளை யார் அனுப்புனாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தர் அனுப்பி வச்சார். அந்த சூளைக்குள்ளே போனால் 4வது சாயல் ஒரு சாயல் அவங்களோட இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்குமா? மற்றவங்களுக்கு இல்லை. அவங்க கண்கள் காணணும் நீங்கள் யார் அப்படிங்கிறது, அவங்க கண்கள் காணணும் நீங்கள் எவ்வளவு சாட்சி உள்ளவங்கன்றது, அவங்க கண்கள் காணணும் நீங்கள் எவ்வளவு மகிமையானவங்கன்னு. உங்களுக்கே தெரியாது 4வது சாயல் கூட இருக்கிறது என்பது. யாருக்கு தெரியாது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியாது 4வது சாயல் ஒன்று இருக்குன்னா. யாருக்கு தெரிஞ்சிச்சு? வெளியில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அக்கினிக்குள்ளே இவங்க போகிறப்ப என்ன சொல்லிட்டு போனாங்க? தப்பு விச்சாலும் சரி, தப்பு விக்காட்டினாலும் சரி, நான் உள்ளே போகிறேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு முன்பாகவே தேவ சாயல் உள்ளே வந்துருச்சுன்றது தெரியலை. உங்களுக்கு துன்பம் மட்டும்தாங்க தெரியுது, அந்த துன்பத்துக்குள்ளே தேவ சாயல் இருக்கிறது உங்களுக்கு என்ன பண்ணலை, உள்ளே போனாதான் தெரியும். எதுக்குள்ள? துன்பத்துக்குள்ள. எதுக்குள்ள? துன்பத்துக்குள்ளே போனாதான் கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடந்தாதான் என்ன பண்ண முடியும், நீரூற்றாக்கி கொள்ள முடியும். அக்கினி சுவாலைக்குள்ளே போனாதான் 4வது சாயல் இருக்கிறத என்ன பண்ண முடியும். அந்த 4வது சாயலுடைய ஒரு மயிரை கூட என்ன பண்ணலை, கருக விடலைங்கிறது, என் மேலே ஒரு புகையுடைய வாசனை கூட வரலங்கிறது எப்போ தெரியுமா? அக்கினி சுவாலைக்குள்ள, அந்த துன்பத்துக்குள்ளே போனாதான் தெரியுமா. நீங்கள் வேணால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ துன்பத்தை கடந்து வந்திருப்பீங்க. உங்களுடைய வயதுக்கு, உங்களுடைய அனுபவத்துக்கு துன்பத்தை தாண்டி வந்திருப்பீங்க. அந்த துன்பத்தை நீங்கள் சிக்கி சின்ன பின்னமாய் சதஞ்சி வந்தீங்களா, துன்பத்தின் மடியில் சந்தோஷமாக வெளியே வந்தீங்களா? சேதம் இல்லாமல், சேதப்படாமல் கொண்டு வந்தார்ல, கொண்டு வந்தாரா இல்லையா? உங்களை சேதப்படுத்தி கொண்டு வந்தால் தான் வருத்தப்படும். இது வரைக்கும் சேதப்படாமல் பாதுகாத்துருக்கார். எதில்? துன்பத்தின் மத்தியில். அப்போ இப்போ நடக்கிற துன்பத்தில் நம்மளை சேதத்தோட வைப்பாரா, சேதம் இல்லாமல் வைப்பாரா? சத்தியம் புரிஞ்சிருச்சுல்ல? நம்மளை கர்த்தர் சேதமின்றி என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். துன்பத்தை நினச்சி பயப்படாதீங்க, ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சி பயப்படாதீங்க. இப்போ தான் இதை அமைச்சேன், அடுத்து ஒன்று எரியுதுன்னு நினச்சி என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தரை நோக்கும் பொழுது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறபடியினால, அவர் நம்மளை ஏறி வர பண்ணுகிறவராக இருக்கிறபடியினால, அவர் நம் கண்களை திறக்கிறவராக இருக்கிறபடியினால, அவர் நம்மை தேவன் கிட்டி சேரும்படி செய்வதனால மட்டும்தான் நமக்கு உபத்திரவத்தை கொடுத்தார். இல்லைன்னு சொன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அழைச்சிட்டு போனவங்க பொசுங்கி போனது போல இந்த 3 பேர் பொசுங்கி இருக்க மாட்டாங்க. ஏன் பொசுக்கலை? நன்மைக்கே இந்த அக்கினியும் உன்னைய ஒன்றும் செய்யாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே உனக்கு அக்கினியை நான் கொடுத்தேன். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சில அக்கினியை கொடுக்குறாரு, சில உபத்திரவத்தை கொடுக்குறாருன்னா அது நம்மளை மேற்கொள்ளாதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்றது வெறும் வார்த்தை அல்ல, அது நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்துவம். அதை நம்ம உணரும் போது தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், அதை ருசிக்க முடியும். அதனால் நான் அநேக துன்பத்தில் இருக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப 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 நான் சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னா, அப்படியே நம்ம எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம், அப்பா அநேக துன்பத்தை இவங்க பார்த்துட்டாங்க, ஆனால் துன்பத்தின் மத்தியிலையும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறாங்க. துன்பத்தை பார்த்தது உண்மைதான், இந்த துன்பத்தின் மத்தியில் கர்த்தர் ஏறி வர பண்ணது உண்மைதான், இந்த துன்பத்தின் மத்தியில் மனுஷங்க யாருன்னு புரிய வச்சது உண்மைதான், இந்த துன்பத்தின் பாதையில் கர்த்தரை கிட்டி சேரும்படி கர்த்தர் செய்தது உண்மைதான். ஆனாலும் ஆண்டவரே
இந்த துன்பத்தின் நடுவுல 4வது சாயல் ஒன்று உண்டு என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. 4வது சாயல் உண்டு என்பதை இவர்கள் உணர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த துன்பம் இவர்களை அழிப்பதற்காக அல்லப்பா, இந்த துன்பம் இவங்களை பலவீனப்படுத்துறதுக்காக இல்லப்பா. சொல்லுங்க, தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் அனுபவிக்கிற துன்பம், நான் அனுபவிக்கிற பலவீனம், நான் அனுபவிக்கிறதான உபத்திரவங்கள் நான் அழிஞ்சு போகிறதுக்கு இல்லப்பா, நான் ஏறி வர பண்ணுறதுக்காக நன்றி ஆண்டவர். சொல்லுங்க, அப்பா, என்னை ஏறி வர பண்ணுறதுக்காகவே இந்த உபத்திரவத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஏறி வரும்படியாகவே இந்த நுகங்களை என் மேலே வச்சிங்கல்ல, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஏறி வரும்படியாகவே இந்த பலவீனத்தை எனக்கு கொடுத்தீங்கல்ல, நன்றி ஆண்டவரே. நான் ஏறி வருவதை இவ்வளவாய் விரும்புகிற கர்த்தர், நீர் கொடுத்த துன்பத்துக்காக நன்றி அப்பா. இனி நான் துன்பத்தை நினச்சி பயப்பட மாட்டேன். இந்த துன்பத்தின் நடுவில் கர்த்தரனை உயிர்ப்பிக்க போகிறதுக்காக, கர்த்தரனை உயர்த்த போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த துன்பத்தின் மத்தியில் மனுஷங்கள்லாம் யார் நான் தெரிஞ்சுக்கொள்ள போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த துன்பம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமான வாழ்க்கையை காண்பித்து கொடுக்க போதுங்க. இந்த துன்பமான வாழ்க்கை உங்களுக்கு அநேக நன்மையை, அநேக மனுஷங்களுடைய சுபாவங்களை கற்றுக் கொடுக்க போதுங்க. நீங்கள் துன்பத்தை நினச்சி பயப்படாதீங்க. மனுஷங்க யார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இதை விட ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடையாது. கர்த்தருடைய உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாருன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, கணவர் எப்படிப்பட்டவர், மனைவி எப்படிப்பட்டவங்க, பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க, பெற்றவங்க எப்படிப்பட்டவங்க, நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க, சக விசுவாசி எப்படிப்பட்டவங்க, ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிஞ்சு கொள்ளும்படியாகவே சில உபத்திரவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நீங்கள் கேளுங்க, அப்பா, இதுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த உபத்திரவத்துக்காக நன்றி அப்பா, இந்த உபத்திரவத்துக்காக நன்றி ஆண்டவரே. 3வது, நான் உங்களை கிட்டி சேரணும்ப்பா, நான் உங்களை கிட்டி சேரணும்ப்பா, நான் உங்களை கிட்டி சேரணும்ப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்படியாக கேட்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவரே, எங்களை ஏறி வர பண்ணுறதுக்காக நன்றி அப்பா. எங்களை கண்கள் திறக்கும்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்மை கிட்டி சேரும்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபையை எங்கள் மேலே வைங்கப்பா, எங்கள் சபையார் மேலே வைங்கப்பா. அநேக துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், இது என்னால் தாங்கக்கூடாத பாரமாக இருக்குன்னு சொல்கிற எல்லோருக்கும் கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். தொடர்ந்து உமது மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும்ப்பா.